ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல இந்த பொறுக்கியும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ அந்த பொறுக்கி சொல்றான், உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நான் கொலை பண்ண போறேன், கடைசியா உன்னையும் கொன்னுடுவேன், அவளை வெளியே வர சொல்லுடா, அவ தலைய நான் பொழக்கிறேன், அப்பதான் என் லைஃப் மாதிரி உன்னுடைய லைஃபும் மாறும், நீ ஏன்டா இப்படி பண்ற ஹீரோ கேட்க, நீ இப்படிதானே பண்ற நாயே, அவங்க ஃபேமிலிக்காக நீ அப்பாவே ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, உன்னாலதான்டா நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கு, என்னுடைய அப்பா இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, எனக்கு அவரு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு, ஆனா நீ அவரையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டுன்னு சொல்ல இவனும் அழுதுட்டே, அவரு உனக்கு மட்டும் அப்பா இல்ல எனக்கும் தான், ஆனா அவரு நிறைய கொலை பண்ணிருக்காரு, என்னால அப்படி மன்னிச்சு விட முடியல, இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்க மாட்டியா, ஏன்டா இப்படி சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன்றன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே அவங்க ஆதங்கத்தை கொட்டிக்கிறாங்க. அப்போ அந்த பொறுக்கி சொல்றான், அப்பாவுக்கு நீ செஞ்சது துரோகம், அந்த பொம்பளை விட்டுட்டு போயிட்டா, ஆனா அவளுக்கு புள்ளையா நீ இருக்கிற, இதெல்லாம் நீ அப்பாக்கு செய்யற துரோகம்டா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் யாரையும் நம்ப மாட்டேன், அப்புறம் நீ யார ரொம்ப விரும்புறியோ அவங்களையும் விட மாட்டேன், நான் அனுபவிச்ச வழியே நீ அனுபவிச்சு தாண்டா ஆகணும்னு இவன் ரொம்ப கோவமாவும் சொல்றான். ஹீரோ என்னதான் அழுது பாசமா பேசினாலும் அந்த பொறுக்கிக்கு அதெல்லாம் எங்க புரியுது, அம்மா இல்லாத டைம்ல நம்ம ரெண்டு பேரும் தனியா தாண்டா வளர்ந்தோம், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடா, பிளீஸ்டா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது கேளு அப்படின்னு இவனும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அந்த பொறுக்கி கேக்குற மாதிரியே தெரியல. அந்த நேரம் ஹீரோயினி வேற குரல் கொடுக்க இவனும் கோவம் அதிகமாகி அவன் டோரையே அவன் அடிக்க போறான். அப்புறம் அந்த பொறுக்கி, நம்ம ரெண்டு பேருமே அம்மா இல்லாம அப்பா வளர்ப்புல வளர்ந்தவங்க, ஆனா எல்லாமே உனக்கு மட்டும் கிடைக்குது, நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு, அவளை சும்மாவே விட மாட்டேன்னு மறுபடியும் அவளை அடிச்சு தூக்கி போட்டு அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ விடாம அவனை பிடிச்சிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினையும் உள்ள இருந்துட்டு கத்திட்டே இருக்கா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவன் பொறுமையை இழந்துட்டு கத்தி எடுத்துட்டு நிக்கிறான். அந்த நேரம் நம்ம ஹீரோ தடுக்க அவன் அறியாமலே அவன் குத்திடுறான். ஆனா அப்பையும் நம்ம ஹீரோ அவனையே ஹக் பண்ணிட்டு பாசத்தை தான் காட்டுறான். அந்த பொறுக்கி அப்படியே அவனை குத்திட்டு அவன் உடம்புல இருந்து வர ரத்தத்தை பார்த்துட்டு அவன் பயந்து அப்படியே வெளியே போயிடுறான். இவன் வெளியே போனதும் நம்ம ஹீரோயினி அங்க இருந்து ஓடி வந்து ஹீரோவை பார்த்த உடனே ரொம்ப பயத்தோட அழுதுட்டே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி சொல்றா. அப்புறம் ஹீரோவை பார்த்து, எழுந்துரு ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த ரிப்போர்ட்டர் லேடி ஆனவனா ஒரு மயக்க கொண்டு வந்து வெறுப்பேத்துற மாதிரி கேள்வி கேட்க இவனும் கடுப்பாகி அவ சட்டையை பிடிச்சி, நீயும் அந்த சைக்கோபாத் மாதிரி தான், அவன் சுத்தியில வச்சு கொலை பண்றான், ஆனா நீ மயக்க பிடிச்சிட்டு பேனை வச்சு, வேற ஒரு வித்தியாசமும் இல்ல, நீ வின் பண்ணிட்டேன்னு நினைக்காத, அவன் உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். அப்ப அந்த லேடி சொல்றா, சோ நீயும் அப்படிதானே, 12 வயசுல நீ கத்தி எடுத்து குத்தும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதனாலதான் கிரிமினல்ஸோட புத்திய நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதோ, சரி நீங்க யாரையாவது ப்ராசிக்யூட் பண்ணும்போது ஹாப்பியா இருக்குமா இல்ல ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்க இவனும் கரெக்ட் தான், நீ நல்லா என்ன கெஸ் பண்ணிருக்க, அதனாலதான் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு இந்த ரிப்போர்ட்டரும், நான் ஒன்னும் உங்களை மாதிரி எல்லாம் கொலை பண்ணிட்டு தெரியல அப்படின்னு சொல்லுவா. நீ நல்லா யோசிச்சு பாரு, எங்களை விட நீ அதிகமாவே கொலை பண்ணிருக்கன்னு அவனும் சொல்லிட்டு போறான். அப்புறம் இங்க நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ அவனோட அம்மா அங்க வந்து என்னுடைய பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பதட்டமா கேக்குறா. இவளும் அழுதுட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, சாரி ஆண்டி, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, அவன் என்னோட வீட்டுல தான் இருந்தான், ஆனாலும் என்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டே இருக்க, அதை இங்க ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் இந்த பொறுக்கி என்னடானா ரெஸ்டாரண்ட் டோரை உடைச்சி அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போறான். ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு அவன் கண்ணு முழிச்சு பாக்குறான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா, நீ கண்ணு முழிச்சதுல எனக்கு சந்தோஷம், ஆனா அவனை நான் பிடிச்சிருவேன், இனிமேல் அவன் எந்த தப்பும் பண்ண விட மாட்டேன், அவன் ஆல்ரெடி பண்ண தப்புக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயினிய கூப்பிட்டு வர அந்த நேரம் ஹீரோயினியோட அண்ணா பதட்டமா வர இவங்களும் அப்படியே மன்னிப்பு கேக்குறாங்க. என்னுடைய பெரிய பையனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க, அவனை கண்டிப்பா நாங்க பிடிச்சு அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு இவளும் சொல்லுவா. அதுக்கு இவன் எதுவுமே பேசாம தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டுட்டு போயிட்டு, நீ ஒண்ணு இப்ப வீட்டுக்கு போக தேவையில்ல, ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கோ, உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அண்ணா, நீ அவனை ரொம்ப வெறுக்காத, அவன் பாவம், அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நம்ம ஹீரோயினி சொல்லுவா. அதுக்கு அவனும், இத பத்தி நீ இதுக்கு மேல எதையும் என்கிட்ட பேச வேணாம், நான் சொல்றத மட்டும் நீ கேளு அப்படின்னு
சொல்றான். அவனை நாங்க போலீஸ்ல தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவனை புடிச்சிருவோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கார்ல பேசிட்டு வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோட தங்கச்சி வீட்டுக்கு வர அந்த நேரம் அந்த பொறுக்கியும் அங்க நிக்கிறான். அவ கையில வச்சிருந்த பேக் அவன் மேல தூக்கி போட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கு என்னுடைய அண்ணாவை குத்துன, அவனை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற, அவன் ரொம்ப பாவம், நீ நிஜமாவே மனுஷனா இல்ல மிருகமா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, சாகணும்னா நீ செத்து போ, உன்னால என் அண்ணாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், இனிமேல் நீ கண்ணிலே படாத, இங்கிருந்து எங்கேயாவது போய் செத்து தோலை அப்படின்னு திட்டிட்டு இருக்க. அந்த பொறுக்கி அதுக்கு, அப்ப அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, பொறம்போக்கு இன்னுமா சாகல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம தங்கச்சிக்கு அப்படியே ஷாக்கிங்க. உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்படி பண்ற, இரு நான் போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்ல, இந்த பொறுக்கி அதுக்கு, இதெல்லாம் நான் அப்பாக்காக தான் பண்ணேன், நான் இங்க வந்த விஷயத்த நீ யார்கிட்டனா சொன்னா அப்புறம் உன்னோட உயிரை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போக, இந்த விஷயத்த அவ அம்மா கிட்ட சொல்றா. இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மா, இந்த சைக்கோவை பார்க்க வந்திருக்கா, உன் பெரிய பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமான்னு கேட்க, இவனும் சிரிச்சுட்டே, அவன் தம்பிய கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பான், அவன் ஒரு முட்டாள், ஆனா அவனால தானே நீ 12 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல, இவங்களும் கோவமா, உனக்கு வெக்கமா இல்ல, நீ செஞ்ச அதே தப்ப உன் பையனை செய்ய சொல்றியா, பாவம் அவன் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நான் இவ்வளவு சொல்றேன் உனக்கு வருத்தமா இல்லையா, இனிமேல் அவங்க என்னுடைய பசங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதன்னு சொல்ல, அப்போ இந்த சைக்கோபாத் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணதை நீ பாத்துட்ட, அதனாலதானே என்னை விட்டு போன, நம்மளோட விதி நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு, நீ எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கோ, ஆனா பாவ மன்னிப்பு கேட்கணும், அப்படி கேட்டா உனக்கு முத்தியும் கிடைச்சிரும்னு உன்னை நான் ஏன் கொல்லாம விட்டேன்னு தெரியுமா, ஏன்னா உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான், அப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், அடிக்கடி என்ன பார்க்கவா, நான் இங்க ஜெயில இருக்கேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத, என்னுடைய செல்ல பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வான்னு சொல்ல, இவங்களும் கோபமா, நீ என்னெல்லாம் செஞ்சியோ எப்படிலாம் ஏமாத்தினியோ அதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ அதுக்கான தண்டனை தான் அனுபவிச்சிட்டு இருக்க, இந்த பசங்க உன்னுடைய பசங்க இல்ல, இனிமே அவங்க என்னுடைய பசங்க, அவன் ஒரு தனி மனுஷனா வளர்ந்துருக்கான், அவனுக்காக நீ எதுவுமே பண்ணல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கடைசி வரைக்கும் இங்கேயே தான் துடிச்சு சாக போற, ஒருவேளை இனிமேல் நீ என் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சா நானே யோசிக்காம உன்னை வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்னு சொல்ல, அதுக்கு இந்த சைக்கோ சிரிச்சுட்டே, என் பொண்டாட்டி கோவப்படுறது ரொம்ப அழகா இருக்கு, ஓகே கூடிய சீக்கிரம் என்ன பார்க்கவான்னு சொல்றான். அப்புறம் இவங்களும் அந்த சைக்கோ பாத் கிட்ட பேசினதே நினைச்சிட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீ எதுவும் கவலைப்படாதப்பா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும், அம்மா நான் இப்பவும் உங்களுக்கு சுமையா தான் இருக்கேன்னு சொல்றான். நீ ஒன்னும் எனக்கு சுமை கிடையாது, நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் பா, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் இந்த ரிப்போர்ட்டர் அந்த சைக்கோ மேலயும் அவன் பையன் மேலயும் இருந்த கடுப்புலயே அவங்களுடைய ஃபுல் ஸ்டோரிய ஒரு நியூஸ்ல லைவா சொல்லிட்டு இருக்கா. அந்த நியூஸ்ல ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கிற லவ், அப்புறம் அந்த பொறுக்கி பையனுடைய ஸ்டோரி, ஹீரோயினியோடைய அண்ணா, எல்லார பத்தியும் டீடைல்ஸா சொல்லி, சைக்கோ அரெஸ்ட் பண்ணும்போது அவர் தலையில ஒரு காயம் இருந்துச்சு, அந்த காயத்தை பத்தி லோக்கல் போலீஸ்ல ரிப்போர்ட்ல இருந்துச்சு, அதை யாரோ வேணும்னே மறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவர் தான் அந்த ரிப்போர்ட்டை மறைச்சிருக்காரு, ஏன்னா அந்த காயம் நம்ம ஹீரோ அவன் அப்பன் தலையில அடிச்சதுனால வந்தது, சோ ஹீரோ பேரு வெளியே வரக்கூடாதுன்னு இவர் அப்படி பண்ணிருக்காரு. இப்படி எல்லாரும் மறந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி சோசியல் மீடியால அவளுடைய டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறா. இதெல்லாம் ஜெயில இருக்கிற நம்ம சைக்கோ பார்த்துட்டு ஃபுல் டென்ஷன் ஆகி இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்க, அந்த சத்தம் கேட்டு வந்த போலீஸையும் அடிச்சுட்டு, உன்னையும் கொலை பண்ணணுமா, 12 வருஷம் ஆச்சு நான் கொலை பண்ணின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயினியும் இந்த நியூஸ பார்த்துட்டு டென்ஷன்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹீரோவை பார்க்க வரா. அதே நேரம் நம்ம ஹீரோவும் அந்த நியூஸ பார்த்துட்டு ஹீரோயினிய பார்த்த உடனேயே, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த, நீ இங்க வந்திருக்க கூடாது, இதனால உன்னுடைய கெரியரே ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்ல, நம்ம ஹீரோயினி போதும் நிறுத்து, நீ என்னை பத்தி கவலைப்பட்டது எல்லாமே போதும், அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அப்போ என்ன நம்மளுக்கு ஒரு 16 வயசு இருக்குமா, அப்பதான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன், அப்பதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சோம், ஆனா அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா, அதுக்காக நம்ம இப்ப வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நான் ஃபர்ஸ்ட் விட இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அது கொஞ்ச நாள் இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம், யாரு என்ன பேசினாலும் அதை நம்ம இப்பத்திக்கு காதுல வாங்கிக்க வேண்டாம், இது நம்ம லைஃப், நம்ம தான் டிசைட் பண்ணணும்.
பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கோ. ஏதாவது பேசு, நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருக்கேன்னு நம்ம ஹீரோயினை கேட்க ஹீரோ அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை கைஸ்.